Oasis Music proudly presents Hip Hop Tamizhavin Thana Senda Kootam. Title sponsors Chera Home Junction. Sendu Vanga Cheraku Vanga. Powered by Mad Rabbit. Food partner Pallavaram Yamoidin. Refreshment partner Chennai Gulfi. Ravi வந்து printing press கரெக்ட்டா அது கோன் வெண்டிங் டிடிபி டிசைன் இப்படி ஒரு இதுல இருந்து இந்த அதாவது அங்கிருந்து சென்னைக்கு வரதே ஒரு பெரிய சாதனை தான். வந்து இன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் தமிழ் சினிமால முக்கிய இயக்குனர்களா இருக்காங்க. ரொம்ப சொல்லிட்டே இருப்பார் ரவி கிட்ட, என்னோட அண்டர் ரேட்டட் ஆல்பம் இன்டர்நெட்னாலே அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். அவரு அதை ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த சாங் வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு ட்ரெண்ட் பண்ணீங்கன்னா வந்தப்ப அண்டர் ரேட்டட் இன்டர்நெட் நாளைக்கு வந்து ஒரு டேங்க் மீம் வந்துருச்சு. ஸோ மாற்றி விட்டு அவங்க வெளியில வந்து மேலே அந்த முயல் இதெல்லாம் இருக்கும்ல கிளவுட்ஸ், அதை வந்து டப்பிங் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது நீங்க பார்த்துருக்கீங்களா சார்? இவர் வந்து இவர் கிரைம் 50, அவர் கிரைம் 100. அவர் கிரைம் 100 இன்னும் மோசம் அது அந்த கேரக்டர். ஆனா உங்க படத்துல இருந்து ஒரு மீம் எங்க அவர் என்னைய கலாச்சிட்டு இருப்பாருங்க நடிக்க வச்சுட்டு, சூப்பர் ஹீரோ ஸ்டாண்ட்ஸ் வச்சா அப்படிம்பாரு. குதிரை ஏத்தி விட்டு காணாம போயிட்டேன், தலைவரை நீங்க தொலைஞ்சிட்டீங்கன்னு நினைச்சேன் அப்படிங்கிறாரு. உயிரை பிடிச்சி வந்து இறங்குறேன். எங்களுக்குமே அந்த இன்டர்நெட் நாளையில் வர அந்த டைம் மிஷினுக்கு ஒரு தீம் இருக்கும். அதை ஒரு நாள் அனுப்பிச்சாரு, தீம் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. நாங்கள் உட்காந்து கேட்குறோம், ஹெட்ஃபோனில் கேட்குறோம், எல்லாத்தையும் கேட்குறோம். பயங்கரமாக இருக்குது. இது உண்மையிலுமே ஒரு போட்டாரா இல்லை வேறு ஏதாவது இருந்து நமக்கு எடுத்து சும்மா அனுப்பிச்சிருக்காரு கேட்டாருங்க. நாங்கள் வேறு எல்லார்ட்டையும் காமிக்கிறோம், இதை தான் வந்திருக்குதா, இது பயங்கரமாக இருக்குது, எப்படி இவ்வளோ பயங்கரமாக எப்படி ஒன்று எதிர்பார்க்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு எங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல. அப்புறமா எல்லாம் வெரிஃபை பண்ணும்போது இல்லை ஆதிதான் அதை கொடுத்துருக்காரு. இன்று நேற்று நாளை என்றும் நீ என் தேவதை, காதல் செய்யும் மாயை, வானம் எங்கும் பூமழை. ஆக்சுவலாக வந்து அண்ணன் வந்து நார்மல் ஹீரோ கிடையவே கிடையாது. நம்மள மாதிரி ஒரு இடத்துலேருந்து இருந்து, நம்மள மாதிரி சொல்லுவோம் இன்னும் டஃப்பான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து இருந்து இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக இங்கே வந்து கான்சர்ட் பண்ணுங்க ஆதின்னு கெஞ்சற அளவுக்கு வளர்ந்துருக்காரு. அப்படின்னா அவர் 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 ஆல்ரெடி சூப்பர் ஹீரோ தான். ஆனா அவரை வச்சு சூப்பர் ஹீரோ படம் பண்ணணும்னு ஒருத்தருக்கு தோணி இருக்குல்ல. தட் டைரக்டர் இஸ் ஹியர். சோ வீரன் டைரக்டர் ARK சரவணன் அவர்களை வரவேற்கிறோம். ஐயோ தலைவரே, நான் 2 நாளா ஒரு போன் எடுக்கலடா, அதை திரும்ப அடிக்கணும்னு வெயிட் பண்றேன், கூட்டு இப்படி மாட்டி விட்டீங்க. ஸோ அடுத்ததா அண்ணா, நீங்க என்னதான் பயங்கரமா நடிச்சு ஹீரோவா இருந்தாலும் நீங்க மியூசிக் பண்ணப்பவே எங்களுக்கு ஹீரோ தானே, உண்மையா இல்லையா? அப்படி வந்து நீங்க வந்து மியூசிக் பண்ணதுல இன்னி வரைக்கும் எங்களுக்கு தி மோஸ்ட் ஃபேவரட்டா இருக்கக்கூடிய ஆல்பம் இன்று நேற்று நாளை. ஸோ அந்த படத்தினுடைய இயக்குனர் ரவிக்குமார் சார் இருக்காரு. ஸோ பெரிய கைத்தறலுடைய லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் ரவிக்குமார். எங்களை சேர்த்து வச்ச பெருமை என்ன சேரட்டும். டீ கடையில சுத்திக்கிட்டு இருந்தோம். இவர் கூட டீ கடையில போனா கூட ஒரு கேரக்டர் இருக்கும். அது யாருன்னா அவரு தனியா வருவாப்லையா? இல்ல, எல்லாம் ஒன்னா தான் பார்ப்பாங்க. 24 hours ஒன்னா தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கேங்கா இப்ப பாத்தி கதை எழுதிருக்காங்க பாருங்க. கேங்கா உங்களை வந்து திருப்பூர்ல இருந்து உங்களை தூக்கணும்னே கிளம்பி வந்திருக்காங்க. எப்படி இந்த கேங்குக்கே பிடிச்ச ஹீரோ ஆக்குனீங்க ஆதிய? இல்ல இந்த இன்டர்நெட் நாளையப்போ இவர் எனக்கு பெரிய அறிமுகம் இல்லை. இவர் பண்ண சாங்கும் நாங்க கேட்கல. அப்போ வந்து சிவி குமார் சார் தான் இவர் தான் மியூசிக் பண்றாருன்ட்டு அந்த அளவு ரவி நான் வேணான்னு என்ன இவரு நமக்கு செட் ஆவாரா சார்? இவரு அப்ப இவர் வந்து டீ கடைக்கு போய் இவர் வந்து எங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து யூடியூப்ல பார்த்தோம் அந்த சாங். அப்புறமா இவன் இவ்வளவு பாப்புலரா அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டீ கடையில என்ன பாட்டு போட்டிருக்கீங்க அப்பவும் நம்பல. ரவி வந்து அதுக்கப்புறம் ஆல்பம் வந்து பென்ட்ரைவ்ல கொண்டு வந்து நம்ம ஹோம் தியேட்டர்ல நான் சொன்னா முதல்ல இவனுக்கு தான் சொல்லுவானுங்க, ஃபேமஸான மியூசிக் டைரக்டர் போகணும் அப்படிம்பானுங்க. ஆனா வந்து இல்ல அப்போ வந்து என்னன்னா ஆதி ப்ரோ வந்து திங்க் மியூசிக் சந்தோஷ் தான் வந்து சிவி குமார் சார்கிட்ட சொல்றாரு. அப்போது சிவிகுமார் சார் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி ஆதி அவர் மியூசிக் டைரக்டராக வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது எனக்கு என்னென்னா அவருக்கு பாட்டு நான் எதுவும் கேட்டதில்லை. ஒரே அப்போ வந்து கிளப்பில் மப்பில் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் படத்துக்கு பிஜிஎம்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு டவுட்டுங்கிறனால சரி அவர் ஒரு முறை நான் நேரில் மீட் பண்ணுறேன்னு
ஒரு ஃபேண்டசி கதை அப்படின்னு சொன்னது இவர் ஏதோ ராஜாராணி கதையெல்லாம் சொல்லுவோம் போல் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தார். ஒரு லேப்டாப்போட வந்து இவங்க கதை சொல்ற மாதிரியா இருக்காங்க. இவங்க ஏதோ அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மாதிரி இந்த இடம் எவ்வளோ இருக்கும், அது இவ்வளோ சீல முடிச்சுக்கலாம், அந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். நீங்க டைரக்டரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்தாங்கப்பா இவங்க எனக்கு. அப்போ வந்தப்போ அவர் போட்டு காமிச்சார் பிஜிஎம்லாம் எனக்கு அப்பவே காமிச்சார். ஃபர்ஸ்ட் நான் அவர்கிட்ட கேட்டது சாங் இல்லை பிஜிஎம் தான். ஆமாம், ஃபுல்லாக ஒரு ட்ராக், நிறைய ட்ராக், ஒரு 5 ட்ராக் காமிச்சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி வாங்க அப்படியே டீ கடைக்கு போயிட்டு அதாவது எனக்கு தெரிஞ்சு டீ கடைக்கு அவர் வந்த கடைசி இது அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். முடிவு பண்ணியிருப்பாரு. ஒரு கார்னர் டீ கடைக்கு நான் கூப்பிட்டு போயிருந்தேன். நான் கேஷுவலாக ஜாலியாக இப்போ நாங்கள் எல்லாம் போகிற மாதிரி கூப்பிட்டு போயிருந்தேன். அங்கே போய் டீ குடிக்கிறதுக்குள்ள 4-5 பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டானுங்க. என்னடா அது இப்பதான் மியூசிக் பண்ண வராரு, எப்படி சிரிக்கிறாரு. திருப்பூர்ல இருந்து கிளப்பி வந்துட்டு பண்ண அலப்பறை இருக்கு. ஆனா அதுக்கு பிறகு அவரை வந்து நான் டீ கடையில யாருமே பாத்துருக்க மாட்டாங்க வச்சுங்களேன். அதுக்கப்புறம் மீட் பண்ற இடம் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹைஃபையான இடம் தான். இன்னி வரைக்கும் அதான் அவரே அங்கதான் கூட்டு போறேன். நான் வீரன் படம் ஃபுல்லா எங்களோட டீ கடை தான் சுத்திட்டு இருந்தாரு பாவம். அவரு நினைச்சிட்டாரு ஓகே நம்ம எல்லாம் இப்ப பயங்கரமா எங்கேயோ போறோம், எங்கேயும் போக மாட்டோம், வாங்க நாராயணன் டீ ஸ்டால் தான். ஆனா இன்டர்நெட்னாலே தான் வந்து ஆதி கமிட்டான கம்போஸ் பண்ண முதல் படம். அவங்க பேசி நம்ம பண்ணிடலாம்னு சொன்னாங்க. ஓகேங்க, அதாவது எப்படி நடந்துச்சுன்னா நான் வந்து அது உங்களுக்கு அந்த கதை தெரியும்னு நினைக்கிறேன். நெட்ல போட்டு விட்டேன். யோசிச்சேன் நம்மளால இங்க தாக்கு பிடிக்க முடியாது போல இருக்கே, சினிமாவில் பண்ணி தான் ஆகணும் போல. உடனே ஒரு டெவலப்ல ஒரு ட்வீட், ஐ வாண்ட் டு கம்போஸ் மியூசிக் ஃபார் மூவிஸ், வாட் டு யூ திங்க் அப்படின்னு சொல்லி இந்த ஃபேஸ்புக்கில் ஃபேன்ஸ் போட்டு அதை சுந்தர் நான் பொண்ணு பார்த்து அவர்கிட்ட சொல்ல, இந்த பக்கம் திங்க் மியூசிக்கில் தானே அந்த ஆல்பம் வந்துச்சு. திங்க் மியூசிக் சந்தோஷ் வந்து சார் இவர் மியூசிக் பண்ணுறாருன்னு சொல்லி சிவகுமார் சார்கிட்ட கனெக்ட் பண்ணி விட அப்படிதான் இந்த கேரக்டர்ஸ் நான் பார்த்தேன். இந்த பக்கம் சுந்தர்னா. ஸோ இவங்க வந்து பேசி எல்லாம் ஓகே பண்ணிட்டேன். அந்த பக்கம் போனால் அடுத்து அவரு இல்லை. அப்போ வந்து என்னன்னா நாங்கள் படம் அப்போ தான் வந்து பேசி முடிச்சு இல்லை யாரு இல்லை அவர் நாங்க 43 டேஸ்ல முடிச்சிட்டோமே ஒரே ஷெட்யூல். ஆனா ஆரம்பிக்கிற அந்த கேப் இருக்கும், அதுக்குள்ள ஆம்பளை பண்ணி முடிச்சிட்டேன். இல்ல என்னன்னா இல்ல அங்க படம் முடிச்சிட்டாங்க அவங்க. வெறும் சாங் அப்ப மட்டும்தான் ஆதி வர்றாரு. அதனால அவங்க ஃபுல் மூவி முடிச்சிட்டு சாங்குக்கு மட்டும் ஷூட் பண்ணதுனால சாங்க ஷூட் பண்ணிட்டு படம் ரிலீஸ் பண்ணாங்க. சொல்லி ஒத்துக்க மாட்டார். இன்டர்நெட்னாலே தான் ஃபர்ஸ்ட் படம்னா ஒத்துக்க. அதுதாங்கம்மா எப்படிங்க ஆம்பளை தாங்க முதல் படம். உங்களை வந்து பார்த்துட்டு போனதுனால ஃபர்ஸ்ட் பாருங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு. ஒரு டீ கடையில் உட்காந்து ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு இவங்க பண்ற அராஜகம் இருக்கு. ஆனா நீங்க அந்த கொஸ்டின் மார்க் போட்டீங்கல்ல இந்த மாதிரி வாண்ட் டு கம்போஸ் மியூசிக் ஃபார். ஆமா, அதையும் ஒரு ஸ்வைப் பண்ணிருப்பாரு. அவர் அப்பெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் பார்க்க மாட்டாரு. அவர் வந்து அவரு தான் நீ யார் நீ அந்த மோட்டு தானே. இவர் யாரு இவரு என்ன ரவி இவர் ஷுவரா இவரை தான் போட போறீங்களா மியூசிக் டைரக்டர் அந்த மோட்ல. இன்னொருத்தர் யாரு தெரியுமா, இன்னொருத்தர் யாரும் உட்காந்துட்டு இருந்தாரு அங்க. மொத்தம் 3 பேர் அந்த கும்பல்ல. ராம் இருந்தாரு. நீங்க வரும்போது ராம் இருந்தாரு. யார் ராமுங்கிற யாருன்னா ராட்சசன் படம் டைரக்டர். எங்க இவங்க வெஸ்ட் திருப்பூர், ஈஸ்ட் திருப்பூர், நார்த் திருப்பூர், மொத்தம் திருப்பூரே இவங்க தான் ஓனர்ஸ். கிளம்பி வந்து இப்போ தமிழ் சினிமாவில் படம் எடுத்து வந்து எல்லாம் இட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க. ஸோ இவங்க தான் என்னை வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. சார் நானெல்லாம் கோயம்புத்தூர் என்னை விட ஒரு ஸ்மால் டவுன்லேருந்து, அதுவும் இவங்களோட இதுலேருந்து தெரியாமல் சொல்லிட்டேன். என்னமோ சொல்லுவார் மான்செஸ்டர் ஆஃப் த சவுத்தா, அங்கேருந்து ஒரு பெரிய ஒரு மெட்ரோ திருப்பூர்லேருந்து வந்து அவங்க வந்து ஊர் பேர் சொல்லணும்னா திருப்பூருக்குள்ள அந்த ரவி வந்து பிரிண்டிங் பிரஸ் கரெக்டா கோன் வெண்டிங் அது வந்து டிடிபி இப்படி ஒரு இதுல இருந்து இந்த அதாவது அங்கிருந்து சென்னைக்கு வரதே ஒரு பெரிய சாதனை தான். வந்து இன்னைக்கு வந்து 2 பேரும் தமிழ் சினிமால முக்கிய இயக்குனர்களா இருக்காங்க. பெரிய இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி தான் 2 பேருமே. சத்தியமங்கலத்துல இருந்து விவசாயம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதுக்கு நாங்க எவ்வளவோ ஸோ டீ கடை நாராயணன் பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் தான் பெரிய டீமை திரட்டி விட்டு தமிழ் சினிமாவுக்கு இத்தனை டேலண்ட்டை கொட்டி விட்டுருக்கீங்க. ஸோ ஓகே, ஸோ டீ கடை நாராயணனுக்கு ஒரு தடவை கை தட்டி இருக்கப்பா. ஓகே சூப்பர். ஸோ 2 டேரக்டர்ஸ் அண்ணனை செதுக்கின டேரக்டர்ஸ் வந்திருக்கீங்க. கரெக்ட் தான் சார். மியூசிக்கா வந்து பெஸ்ட் ஆல்பம். ரொம்ப சொல்லிட்டே இருப்பார் ரவி கிட்ட, என்னோட அண்டர் ரேட்டட் ஆல்பம் இன்டர்நெட்னாலே அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பான். அவரு அதை ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த சாங் வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு ட்ரெண்ட் பண்ணீங்கன்னா வந்தப்ப அண்டர் ரேட்டட் பாது. என்ன இப்படி சொல்றீங்க? அப்ப அந்த யூடியூப் மேபி அவங்க ஷேர் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ ஆஃப்டர் அந்த நெட்ல பூம் ஆனதுக்கு முன்னாடி வந்துச்சு படமா. கரெக்ட். ஆனால் எனக்கு இந்த நேரத்தில் ஒரு மீம் பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். அவுட் ஆஃப் த பாக்ஸா இன்டர்நெட் நாளைக்கு வந்து ஒரு டேங்க் மீம் வந்துருச்சு. ஸோ மாற்றி விட்டு அவங்க வெளியில் வந்து மேலே அந்த முயல் இதெல்லாம் இருக்கும்ல கிளவுட்ஸ், அதை வந்து டப்பிங் ஒன்று பண்ணியிருப்பாங்க. பார்த்துருக்கேன். அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்?
அதை தான் நமக்கு தான் அனுப்புவாங்களே ஃபுல்லாக டேக் பண்ணி. அது வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்து காமிச்சு சைலண்டாக வேற ரியாக்ட் அவங்களுக்கு. சரி நீங்க யோசிச்சிருப்பீங்களா ரொம்ப அப்படி உருகி அந்த சீன் எழுதுனேன் மியூசிக் போட்டிருப்பாரு ஆதி, இவங்க என்ன திடீர்னு வந்துட்டு போடா அப்படின்னு? அப்படிலாம் பிரச்சனை இல்லை, ஜாலிக்கு தானே ஃபன் பண்றாங்க, அதெல்லாம் இருக்கிறது. அது பேருமே அந்த மோடு கிடையாது, அதை என்ஜாய் பண்ணலாம், என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஒரே சிரிப்பு, அதுல ஒரு ஹாப்பி ஆயிடுவாங்க, பயங்கர ஹாப்பி ஆகுறாரு. ஆமா இவர் வந்து இவர் கிரைம் 50 அவர் கிரைம் 100, அவர் இன்னும் மோசம் அது அந்த கேரக்டர். ஆனா உங்க உங்க படத்துல இருந்து ஒரு மீம் எங்க அவர் என்னைய கலாச்சிட்டு இருப்பாருங்க நடிக்க வச்சுட்டு, சூப்பர் ஹீரோ ஸ்டான்ஸ் வச்சா அப்படிம்பாரு. ஆமா அவர் எல்லாம் பண்ணுவாரு, குதிரை ஏத்தி விட்டு காணாம போயிட்டேன் தலைவரை நீங்க தொலைஞ்சிட்டீங்கன்னு நினைச்சேன் அப்படிங்கிறாரு. உயிரை பிடிச்சி வந்து இறங்குற தலைவரே ஜாலியா உட்காந்து இருக்காருங்க, அப்படி கால் மேல கால் போட்டு தேடிட்டு இருக்காங்க எல்லாரும். வந்துருவாருன்னு தெரியும் பாருங்க, வந்துருவாருன்னு தெரியுமா? அண்ணன் பத்திரமா பாத்துப்பீங்கன்னு அனுப்பிச்சு விட்டா குதிரையில ஏத்தி எங்கேயும் அனுப்பி வச்சிருக்கேன். இல்ல அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகினால அது ஹீரோ மாதிரி இல்ல, நாங்க ஃப்ரெண்ட்ஸாவே இருந்ததுனால அந்த உரிமை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ கடைசி உலக போருடைய ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, சீன்ஸ் ஏதாவது காமிச்சிங்களான்னு? ஏதாவது உங்களுக்கு படமே பார்த்துட்டாரு, அவ்வளவுதான் பிஸிங்க அவரு. சோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் அவர் கூப்பிடல காட்டல, நான் சிஜி எல்லாம் அப்டேட் பண்றதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். சோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் ரிவ்யூ சார். இப்போ கடைசி உலக போரோட ரிவ்யூ பை வீரன் டைரக்டர். இல்ல தலைவரோட தாட் வந்து நீங்க நினைக்கிறத தாண்டி ஒன்று இருக்கும். அவர் சும்மா ஜாலியா பேசிட்டு இருப்பாரு, பட் பயங்கரமான எப்படி சொல்றது, ஒரு உலக அரசியலை கரைச்சி குடிச்சு அதோட ஒரு பாட்டு தான் கடைசி உலக போர். அவர் நிறைய விஷயங்கள் இருக்கு, அவரை பத்தி நீங்க பழகும்போது தான் கூட பழகும்போது தான் அவரை பத்தி தெரியும். அவர் ஜாலியான ஆளை தாண்டி அரசியல் புரிதல் ஆகட்டும், இந்த மொழி மேல் இருக்கிற ஒரு பற்று, மனிதநேயம், ஒற்றுமை, இதெல்லாம் வந்து வேற ஆங்கிள் பார்ப்பாரு. அதோட ஒரு பாட்டு தான் கடைசி உலக போரா நான் பாக்குறேன். சூப்பருங்க அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கொடுத்தாச்சு. ஆனா ஏதாவது அரசியல் ஐடியா இருக்கானே? ஸோ ரவிக்குமார் சார், நீங்கள் வந்து லைக் இன்டர்நெட்னாலையும் ஒரு பெரிய படம், ஸோ அதுக்கடுத்து அயலான், அது வந்து பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம். உங்களுக்கு தெரியல டுவர்ட்ஸ் ஒரு ப்ரொடியூசர் எப்படி படத்தை அணுகுறாங்கன்னு. அது நான் இப்போ வந்து எல்லாத்தையும் தாண்டி இப்போ ப்ரொடியூசராகவும் இருக்காரு. ஸோ இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் எப்படி இருக்கு உங்களுக்கு? நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு பேசினேன் அவர்கிட்ட. ஏன்னா அவர்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல. ஃபஸ்ட் நான் ரொம்ப ஜாலியாக ஒரு லவ்வபிள் பாயா இல்லைன்னா யங்ஸ்டர்ஸுக்கிட்ட அப்பீல் ஆகிற மாதிரியான சப்ஜெக்டில் வந்திருப்பாருன்னு பார்த்தேன். திடீர்னு பார்த்தா இது வேறு ஜோனில் இருக்குது. நான் ஏன் நீங்கள் இந்த ஜோனுக்குள்ள எப்படி ஏன் இந்த ஜோனுக்கு மாறினீங்கன்னு தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். இல்லை நம்ம ஏதாவது புதுசாக தானே செய்யணும் அப்படின்னு. அப்படி இந்த ஜோன் தான். ஏன்னா அது ரொம்ப கஷ்டம், இதை வந்து பிலீவ் பண்ண வைக்கிற ரொம்ப கஷ்டம், சுற்றி இருக்கிறவங்களை நம்ப வைக்கிற ரொம்ப கஷ்டம். பட் இவர் எல்லா வேலையும் அவர் எடுத்துக்கிட்டதுனால தான் இந்த நம்பகத்தன்மை வந்திருக்குது. வெறுமனே ஒரு டைரக்டராக போயிருந்தாருன்னா இதை ஃபுல்லாக பண்ணுறதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் லேட்டாக இருந்திருக்கலாம். படமாக பார்க்கல இது ரொம்ப கஷ்டம். இதை மொத்தத்தையும் அவுட்டு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க, அவுட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டீங்கிறது எனக்கு அதுவே பெரிய ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த சப்ஜெக்டை வந்து கடைசி வரைக்கும் விஷுவல் பார்க்காம யாருக்கு கண்ணிலையுமே படம் இருக்காது. வந்துடும் நம்பிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ நாளைக்கு நம்புவாங்கன்னா அந்த நம்பிக்கையை வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய லாங் டைம் எடுத்திங்கன்னா அந்த நம்பிக்கையில் நிறுத்த முடியாது. ஆனால் அவர் மேலே எல்லாரும் வச்சு இந்த நம்பிக்கை தான் அந்த படம் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த நம்பிக்கை. அந்த சிஜி பற்றி சொல்லணும். வீரன் போயிட்டு இருந்த சமயத்தில் அந்த லைட்னிங் சிஜி வந்து பண்ணிட்டு இருப்போம். அப்போ ஜீவா வந்து கூப்பிட்டு சொல்லிகிட்டே இருப்பார், இல்லை சிஜி இப்படி பண்ணலாம், நான் ஒன்று பண்ணி காமிக்கிறேன். இவர் சின்ன டீமாக இருக்கும், சின்ன பசங்களாக இருப்பாங்க, இவங்க என்னடா பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு சரி அப்பயே அதே டவுட் தான் இருக்கு. அப்போ ஜீவா என்ன சிஜி பண்ணிருக்காரு அப்படின்னு யோசிச்சிருக்காரு. இல்ல சின்ன டீமா இருக்கும், ஒரு 4 சிஸ்டம் இருக்கும். சரி ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு பண்ணி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஏத்துக்கல, சரி பெருசா இல்லைன்னா அப்புறம் இந்த படம் பார்த்துட்டு என்ன இந்த டீம் வச்சு அதை பண்ணீங்க இதெல்லாம் எங்க வச்சிருந்தீங்க அப்படின்னு நான் ஜீவாட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த அளவு அவங்க டேலண்ட் இருக்கும், அதை வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. பெரிய விஷயங்களை சாதாரணமா அச்சீவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சூப்பர்ண்ணா, சின்ன டீமை வச்சு கலக்கிறேண்ணா. அவர் பயங்கர லொல்லுங்க. அவருக்கு தூக்கி இதையான நைட்டு புற ஒட்டிட்டு இருந்தீங்கன்னு தூக்கி போட்டு போயிட்டாரு. கஷ்டப்பட்டு வீரன்ல லைட் நீங்க இப்படி இருந்தா நல்லா இருக்குன்னு எடுத்துட்டு போய் உட்காந்து பண்ணி எடுத்துட்டு போய் காமிச்சா அங்க பாதி ஒர்க் முடிச்சிட்டாங்க. சிஜி முடிஞ்சிருச்சு, அவர் ஹெல்ப் பண்ண வேணாம்னு விட்டாரு. அவங்க வந்து மாடியில இருந்து குதிச்சிருவாங்க, இதை கொண்டு போய் நான் கொடுத்துட்டேன். ஓகே ரைட். ஸோ இப்போ வந்து அண்ணன் வந்து ப்ரொடியூசரும் ஆயிட்டாப்ல. ஸோ வீரன் பார்ட் 2 அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அதெல்லாம் பண்ண முடியாது. அது சத்யஜோதியா வீரன். நீங்க இன்டர்நெட் நாளை பார்ட் 2 மேபி எடுத்தா இன்டர்நெட் நாளை பாட்டு வருது. அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்குது. வேலைகள் போயிட்டு இருக்கு. ஹீரோவே இருக்கா. அவர் பயங்கரமா எழுதுவாரு, கதை நிறைய வச்சிருக்காரு. எல்லாரும் அவர்கிட்ட கதை வேணும்னா வந்து இயக்குனர்கள் அவர்கிட்ட வரிசை கட்டினீங்கன்னா கொடுப்பாரு ஒரு கதை. இயக்குனர்களுக்கு எடுத்துக்கோ டேக் இட் அந்த மாதிரி கொடுக்க வாய்ப்பு இருக்கு.
நிறைய கதை வச்சிருக்கீங்க. நீங்க எவ்வளவு கதை கேட்டிருக்கீங்க? நான் ஒரு கதை கேள்விப்பட்டேன். சும்மா அப்படியே இவர் நினைக்கிறாரு இவ்வளவு கதை கிடையாது, போனே எடுக்க மாட்டாரு அப்படின்றாரு. ஒரு 2 நாள்ல ஓகேண்ணா. அண்ணா நம்ம எப்படி அந்த பாட்டோட முடிச்சோமோ நாசஸ் செக்மெண்ட் இன்டர்நெட்னால நீங்க வந்து அண்டர் ரேட்டன்ட்டீங்க. எனக்குலாம் மனசுலாம் புண்ணாயிடுச்சு. ஸோ எல்லாரும் சேர்ந்து அது ஒரு ட்ராக் மட்டும் பாட்டுலாம் இல்ல, அதெல்லாம் நல்ல ஹிட். இல்ல அந்த டைம்ல இல்ல அந்த பாட்டை பத்தி சொல்லணும்னா, அந்த பாட்டு அந்த சிச்சுவேஷன் எனக்கு தெரியும். அது நான் இவர்கிட்ட சொல்கிறேன், இது எந்த மாதிரின்னு விஷுவல் காட்டாத போது இவர் நிறைய காமிச்சிக்கிட்டே இருக்கார். 2-3 சாங் போட்டார். இல்லைங்கிற என்ன எதை கொடுத்தாலும் வேணாங்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்டேஜில் அப்படியே நிற்கிது. அப்போ நான் இருங்க படத்தையே நான் உங்களுக்கு காட்டிடுறேன், படம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குன்னு அந்த பர்டிகுலர் மாண்டேஜையும் நான் ஷூட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக பாட்டை வாங்கிட்டு ஷூட் பண்ண மாண்டேஜஸ் கிடையாது. நான் படம் எடுக்கும்போதே அந்த கம்ப்ளீட் எல்லா மாண்டேஜும் எடுத்தாச்சு. ஒரு நாள் நைட்டு வந்து எடிட்டில் படம் பார்த்தார். இங்கே வடபழனி டிப்போக்கு பின்னால் தான் எடிட்டரோட ஆஃபீஸு. பார்த்துட்டு ஒரு 2 மணி இருக்கும். அப்படியே நடந்து வரும்போது இவர் என்ன சொன்னார், என் மியூசிக்கே இல்லாமலே உங்கள் படம் நல்லா இருக்குங்க. ஆம்பளை ஹிட்டு, நான் எல்லாம் பட்டி தொட்டி எங்க ஆம்பளை ஹிட்டு, எல்லா பாட்டும் ஹிட்டு, விடவே மாட்டேன்றாரு. அது என்னமோ ஒண்ணு என் மியூசிக் இல்லாட்டி சூப்பரா இருக்கு, என்னை விட்டுருங்க. நான் அதை நினைச்சேன், ஆஹா எஸ்கேப் இல்ல அதுக்கப்புறமா அந்த படம் பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா அவர் அந்த டீம் எல்லா பாட்டையும் ஸ்கிராப் பண்ண சொல்லிட்டேன். நான் எடுத்து உங்களுக்கு நான் பண்ணி தரேன், புதுசு பண்ணிக்கலாம். அந்த படம் அதுல அந்த காதலே சாங்கை வந்து இவர் அனுப்புனாரு. அப்போ அனுப்பிட்டு அன்னைக்கு தேதியில ப்ரொடியூசருடைய பட்ஜெட்டுக்கு அவர் வந்து சங்கர் மகாதேவன் சாரை பாட வைக்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் ஆதி வந்து அவர் ஓனாக வந்து இல்லை, அவர் எவ்வளோ காஸ்ட் ஆனாலும் இங்கேருந்து மும்பை போய் அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ நான் வந்து என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆம்பளையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சீல் ஒன்று குத்திருப்பார், லிரிக்கு ஓக்கல் எல்லாமே அவரோட தான் இருக்கும். நான் அந்த காதலே பாட்டுக்கு என்ன சொன்னேன், நீங்கள் எழுதக்கூடாது பாடக்கூடாதுன்னு. சூப்பர். அது ஒரு மாதிரி அவருக்கு வந்து என்னடா நம்மளை எழுதவும் கூடாதுன்னு இருக்கான், பாடவும் கூடாதுன்னு இருக்கான்னு மாதிரி ஆயிடுச்சு. அந்த பாட்டை எழுதுனது விவேக்கு, பாடினது சங்கர் மகாதேவன். அதை கொஞ்சம் அந்த ஒரு பாட்டை என்னமோ சொன்னேன், இல்லை நீங்களே எல்லா படமும் இன்னொருத்தரோட இன்புட் கொஞ்சம் போடலாம். ஏன்னா அவரு எழுதிடுறாரு, பாட்டை என்னால பாடவும் முடியாது. ஆனா இவருடைய வாய்ஸ்ல பாடின பாட்டு என்கிட்ட இருக்கு, எனக்கு மெயில் அனுப்புனது அது நல்லா இருக்கும். ஆம்பளைல பார்த்தா அந்த அப்பதான் அது நல்ல வேலை இன்டர்நெட் முன்னாடி ஆம்பளை பண்ணனால என்னாச்சுன்னா, கைலாஷ் கேர், மோஹித் சௌஹான் இவங்கெல்லாம் ஆம்பளைல பாட வச்சிருந்தேன். வா 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 வெண்ணிலா. அப்புறம் கைலாஷ் கேர் வந்து யார் என்ன சொன்ன இது இந்த காமன்னா அம்பல்ல காதலிச்சே பொம்பல்லேன்னு பாடு வரல அது. அப்புறம் யார் என்ன சொன்னாலும்ல குட்லே கான், இவ்வளோ ஆர்டிஸ்ட் நிறைய பேர் கூட பாம்பேயில் போய் ரெக்கார்ட்லாம் பண்ணி நார்த் ஆர்டிஸ்ட்லாம் வந்து எனக்கு ஆம்பளை பெரிய ஒரு படங்கனால எனக்கு அது கிடச்சிருச்சு. ஸோ எனக்கு இந்த படத்தை பார்த்துட்டு வந்தோன்னா எப்படியாவது இதுக்கு யாராவது ஒருத்தர் பிடிக்கணுமேன்னு சொல்லி, சரி சங்கர் மகாதேவன் சார் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் பாம்பேயில் போய் அதை ரெக்கார்ட் பண்ணி வந்து அந்த ஒரு பண்ண உடனே அந்த படத்துக்கு வந்து அவர் எடுத்துட்டார். ஆல்ரெடி அவர் வந்து எக்ஸ்ட்ரானரியா ஒரு விஷயம் வச்சிருந்தாரு, இப்போ அதுக்கு மெருகேற்றணும், அவ்வளோதான் எங்கள் வேலை. ஸோ இப்போ காதலே முடிச்சுட்டு அதே பாட்டை இன்னொரு இன்டர்நெட் அது வந்து சர்ப்ரைஸ், எனக்கே தெரியாது. நான் வந்து என்ன கேட்டிருந்தேன், அந்த ஒரு சின்ன ஒரு நிமிஷத்துக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு சேடான ஒரு இடம் இருக்குது, அதுக்கு ஒரு அந்த ஃபீல் என்கேஜ் பண்ணுற மாதிரி கொடுத்தா போதுன்னு 1 நிமிஷம் தான் கேட்டிருந்தேன். அதுக்கு மேலே கொடுக்காதீங்க, எங்கள் நான் டைம் வச்சதே சொல்லுறது, 2 நிமிஷத்துக்கு ஒரு பிட்டு கொடுங்க போதுன்னு. அதுக்கு ஒரு பாட்டு போட்டு அனுப்புனாரு. மியூசிக் டைரக்டர் கேக்குறதுக்கு இதா இது 2 நிமிஷத்துக்கு ஒரு பிட் கொடுங்க. இல்ல என்னன்னா இல்ல அப்படி இல்ல, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருப்பாரு. இல்லப்பா அவ்வளவு ஒரு பாட்டா ஃப்ரீ ஃப்ளோவா கொடுங்கன்னு கேட்கணும். இல்ல எனக்கு என்னன்னா, அவங்க ஒரு பெரிய பாட்டை கொடுத்து படத்துல நம்ம யூஸ் பண்ண முடியாம போகும், அந்த மாதிரி நம்ம அதை அவாய்ட் பண்ணக்கூடாதுங்கிறனால எனக்கு அந்த லெவலுக்கே கொடுங்கன்னா, அதையே ஒரு அழகா சின்ன பாடல்கள்லாம் முன்னாடி வரும், அது ஃபேமஸா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாட்டை தான் எதிர்பார்த்தேன். அந்த பாட்டு சோகமான அந்த பாட்டு வந்து படத்துல என்னால் ஃபுல்லாக வைக்க முடியல. நான் சொன்ன ஒரு 1 மினிட் தான் வச்சிருப்பேன். ஆனால் இப்போ அது பயங்கரமாக பலதுக்கு அது இந்த ஸ்பைடர்மேனுக்கெல்லாம் போட்டு பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அந்த இது இல்லை அது ஸ்பைடர்மேனில் போட்டு பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆர்ஆர் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது என்னடா டக்குன்னு முடிஞ்சிருச்சு ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒவ்வொன்றும் கிரியேட் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு வீரனோட ஆர்ஆர் தான் அண்டர்ரேட்டட் நான் சொல்லுவேன். அதுல இருந்து ஓஎஸ்டி எது பெருசுன்னு அடிச்சு காட்டுன்ற மாதிரி 2 பேரும் பொதுவாகவே வந்து என்னோடது ரொம்ப ஒரு இப்போ போட்டுட்டோம்னா ஒரு 3 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு ரீல்ல எனக்கு இந்த பொசிஷன் பண்ணலாம் தெரியாது, அதை எடுத்து அது இந்த டிஜிட்டல் கேம்பெயின் ஒன்று மார்க்கெட்டிங் கேம்பெயின் கொடுத்து அவங்கள வச்சு அதெல்லாம் நான் பாட்டு போட்டா அடுத்த பாட்டு 1 வருஷம் ஆச்சு. நீங்க கொடுக்குறீங்களா? அவர் போனே எடுக்கலையே, அப்புறம் எப்படி ஓஎஸ்டி கொடுப்பாரு? ஓஎஸ்டி ரிலீஸ் பண்ணா அதோட வேல்யூ இல்லை. எங்களுக்குமே இந்த இன்டர்நெட் நாளையில் வர அந்த டைம் மிஷினுக்கு ஒரு தீம் இருக்கும், அதை ஒரு நாள் அனுப்பிச்சார், தீம் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு.
நாங்கள் உட்காந்து கேட்குறோம், ஹெட்ஃபோனில் கேட்குறோம், எல்லாத்துலேயும் கேட்குறோம், பயங்கரமாக இருக்குது. இது உண்மையிலுமே இவர் போட்டாரா இல்லை வேறு ஏதாவது இருந்து நமக்கு எடுத்து சும்மா அனுப்பிச்சிருக்காரான்ட்டு நாங்கள் வேறு எல்லார்ட்டையும் காமிக்கிறோம். இதெல்லாம் வந்திருக்குதா, இது பயங்கரமாக இருக்குது, எப்படி இவ்வளோ பயங்கரமாக எப்படி ஒன்று எதிர்பார்க்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. அப்புறமா எல்லாம் வெரிஃபை பண்ணும்போது இல்லை ஆதி தான் அதை கொடுத்துருக்காரு. அந்த டன் 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 அந்த ஒரு மியூசிக் வருமே. ஆனா ஆதி என்னன்னா அந்த மியூசிக்கே படம் ஃபுல்லாவே வைங்க, ஒரே மூட்ல இருக்கும் படம்னாரு. ஆனா படம் அப்படி இல்லை. படம் ஒரு மூட்ல ஒரு த்ரில்லராக கிடையாது. படம் வந்து நிறைய காமெடி எல்லாம் கலந்து வரதுனால அது வேணான்னு அது அவருக்கு வந்து என்ன இல்லை தனி ஒரு இல்லை நான் ஒரு மூடில் அழகாக வச்சுருந்தேன், நீங்கள் ஒத்துக்க மாட்டேறீங்க, உங்களுடைய டேஸ்ட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது சொன்னார். இல்லை இது கொஞ்சம் ஃபன் நல்லா இருக்குன்னு அப்புறம் திருப்பி ஓகே உங்களுக்கு என்ன ஓகே அது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி எக்ஸ்பெரிமெண்டலாக ட்ராக்லாம் கொடுத்தேன் வச்சுக்கிட்டாரு. இந்த iPhone 6 நீ என்றா அது ஆல்ரெடி அவர் போட்டு வச்சிருந்தாரு செட்டு, அதை கொடுத்தேன். எடுத்துக்க மாட்டாருன்னு நினச்சி சரி இதை வச்சு நம்ம எஸ்கேப் ஆகி ஓடிடலான்னு நினச்சி கொடுத்தேன். பார்த்தா இந்த பாட்டு சூப்பராக இருக்கு, எனக்கு இது வேணும்னு எடுத்துட்டாரு. யாரா அந்த ஆளு எதை கொடுத்தாலும் சேலஞ்சிங்க ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கு. இடையில ஏதோ பேசுனீங்க, எங்களுக்கு ஏதோ தப்பா கேட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு எல்லா உரிமையும் இருக்கியா, என்ன வேணா சொல்லுவேன். இவர் இயக்குனரேன்னு கூப்பிடுவேன், அவரை தலைவரேன்னு கூப்பிடுவேன். இவங்க ரெண்டு பேரும் வராங்கன்னப்போ டீ கடை ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. அதுதான் இங்க தான் கொஞ்சம் மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கோம். கசகசன்னு பேசுவோம். ஆனா டீ கடையில் ஒரு எபிசோட் பண்ணிக்கலாம்ல. ஓகே நம்ம இங்கே கட் பண்றோம். இது போட முடியாது, ஸ்கிரீன் பண்ண முடியாது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்ப ரவி கூட நான் வந்தது உண்மையா சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி நாங்க ஒண்ணா மீட் பண்றோம். நாங்க 3 பேரும் மீட் பண்ணி அத்தனை வருஷம் ஆச்சு. அதனாலதான் நான் பிளான் பண்ணி ஆமா இப்ப நீங்க உங்களால மீட் பண்ணிட்டோம் நாங்க 3 பேரும். ஆதி வந்து மியூசிக் டேட்டா இருக்கும்போதே அடிக்கடி பிடிக்க முடியாது. அவர் கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நான் ஸ்டுடியோ போவேன். அவர் ஆக்டர் ஆனதுக்கு அப்புறமா அவரை பார்க்கறதே அரிதாயிடுச்சு. இங்க வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச் திருப்பூர் பாய்ஸ். இவரெல்லாம் ஆவுன்னா வந்துடுறாருங்க. திடீர்னு பார்த்தா தலைவரை இந்த பக்கம் போயிட்டு இருந்தா அதான் வந்தேன், என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறாரு. அப்படித்தான் பிடிக்க முடியும், சொல்லாம போயிடணும். எனக்கு என்னன்னா நீங்க 2 பேரும் வரீங்கன்றப்போ நான் பயங்கரமா ஒரு மாதிரி அப்படியே பிலாசபிக்கலா எதிர்பார்த்தேன். 2 பேரும் ஜாலியா ஃபன் பண்ணிட்டீங்க. அந்த விடாதீங்க, அந்த காதலை பாட்டை ஒரு பாட சொல்லுங்க. ஆமா பாண்டினா முடிச்சுக்கலாம். அதோ கிளம்பிடுவாங்க. அதோ காதலே ஆதினா வசன். இன்று நேற்று நாளை என்றும் நீ என் தேவதை, காதல் செய்யும் மாயை, வானம் எங்கும் பூமழை. ஓ சூப்பர்னா. தேங்க்யூ so much திருப்பூர் பாய்ஸ். தேங்க்யூ. ஆமா இவங்க அப்படிதான் கூப்பிடணும். வெஸ்ட் திருப்பூர் இஸ் திருப்பூர். ஓகே so thank you so much for coming. so ஒரு போட்டோ மட்டும். SS Music proudly presents Hip Hop Tamizhaவின் தானா சேர்ந்த கூட்டம். Title sponsors Chera Home Junction. சேர்ந்து வாங்க சேராக்கு வாங்க. Powered by Mad Rabbit. Food partner பல்லாவரம் யாமொய்தீன். Refreshment partner Chennai Gulfi.